ஒரே ஒரு டாக்டர் 8 வருஷமா போராடி நம்ம உடம்பு சரியில்லைனாலே இந்த மெடிக்கல் ஷாப்ல கொடுப்பாங்க ORSLன்னு ஒரு டெட்ரா பேக்கு. அதை குடிக்கவே கூடாதுன்னு நிறைய அவேர்னஸ் கிரியேட் பண்ணி கடைசியா இப்போ அக்டோபர் 15 வந்து அதை அபிஷியலா பேன் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணும்போது அவங்களோட பிரிஸ்கிரிப்ஷன்ல ORSன்னு ஒன்று எழுதி கொடுப்பாங்க. நம்ம மெடிக்கல் ஷாப்ல அந்த பிரிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா அந்த கடைக்காரன்னா கண்டிப்பா ஒரு 2 டெட்ரா பேக் வைப்பாரு. பெருசா ஆப்பிள் சிம்பிள் போட்டு ஆரஞ்சு சிம்பிள்லாம் போட்டு நம்மளும் சரி அது கூல்ட்ரிங்க் மாதிரி இருக்கேன்னு சொல்லி குடிச்சிட்டு இருப்போம். ஆனா அது வந்து குடிக்கவே கூடாத ஒரு விஷயமா. அதுக்காக தான் இந்த டாக்டர் சிவரஞ்சனி சந்தோஷ்னு ஒருத்தங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க. இவங்க வந்து ஒரு 8 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. இது வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இவங்க வந்து ஒரு பீடியாட்ரிஷியன், இந்த குழந்தைங்களை பார்க்குற டாக்டர். ஒரு 2016 17 பார்த்தோன்னா இவங்க கிட்ட வர குழந்தைங்கலாம் பார்த்தோன்னா இந்த டயரியா ப்ராப்ளம் வரும். அவங்க மருந்து எழுதி கொடுப்பாங்க. திரும்பியும் அதே பேரண்ட்ஸ் வந்து இன்னும் சரியாகல, இந்த குழந்தைங்களோட கண்டிஷன் கொஞ்சம் மோசமா போயிட்டு இருக்கேன்னு பார்க்கும்போது சரி என்ன கொடுத்தீங்கன்னு பார்க்கும்போது எல்லா பேரண்ட்ஸும் இந்த ORSL எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது தான் சரி இதுல தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அவங்க செக் பண்ணும்போது தான் தெரியுது நார்மலா ORSன்னு ஒன்று இருக்கு, ORSLன்னு ஒன்று இருக்கு. இந்த ORSன்றது இந்த WHO அப்ரூவ் பண்ண ஒரு பச்சை கலர் பாக்கெட். நம்ம நிறைய குடிச்சிருப்போம், இந்த எலக்ட்ரான் பவுடர்னு கூட சொல்லுவாங்க. அதே இந்த ORSL என்ன இருக்குன்னு பார்த்தனா இந்த ORS விட இந்த கெமிக்கல் காம்பனன்ட்ஸ்லாம் ரொம்ப அதிகமாவே யூஸ் பண்றாங்களாம். நீங்க இதை குடிக்கிறதுக்கு நார்மலா ஒரு மாசா ஃப்ரூட்டி அந்த மாதிரி வாங்கி குடிச்சிடலாம். ஏன்னா அதை குடிச்சா என்ன ஆகுமோ அதே தான் இந்த ORSL ஆகும். இன்னும் சொல்ல போனா வந்து இந்த லூஸ் மோஷன் டைம்லலாம் சுகர் சிரப்லாம் எடுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்மளே வந்து லிமிட்டா தான் சாப்பிடணும். ரொம்ப சாப்பிட்டீங்கன்னா வயிறு பிரச்சனை பண்ணுவாங்க. அந்த பிரச்சனை பண்ற காம்பனன்ட் எல்லாமே இந்த ORSL இருக்கு. அதே மாதிரி இதுல பார்த்தீங்கன்னா ஃபிளேவர்ஸ்லாம் ஆட் ஆயிருக்கும். நார்மலா இந்த ORSல ஃபிளேவர்ஸ் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து இந்த ORSல்ல ஆரஞ்சு ஃபிளேவர், ஆப்பிள் ஃபிளேவர், லெமன் ஃபிளேவர்னு என்னென்னமோ ஃபிளேவர்ஸ்லாம் ஆட் ஆயிருக்கு. அதனால தான் இந்த குழந்தைங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கு. 2018 இருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க யூடியூப் சேனல்லாம் வச்சிருக்காங்க, சோஷியல் மீடியாலாம் அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலுமே வந்து இது மார்க்கெட்ல போயிட்டு இருக்குன்னு இவங்க வந்து 2022ல பார்த்தனா கவர்மெண்ட் கிட்ட லெட்டர்ஸ் எழுதி கொடுக்குறாங்க. அவங்க ஆக்ஷன் எடுத்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி ORSன்னு யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க வேற பேர்ல வந்து இந்த பேக்ஸ் எல்லாம் நீங்க வித்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டரும் போட்டாங்க. ஏப்ரல் மாசம் போட்டாங்க. நீங்க வந்து இந்த ORSன்ற பேரை போட்டே வித்துக்கோங்க, ஆனா வந்து ஒரு டிஸ்க்ளைமர் போடணும், இது வந்து ORS இல்ல அப்படின்ற மாதிரி டிஸ்க்ளைமர் போட்டு வித்துக்கோங்க அப்படின்ற மாதிரி திரும்பி அது மார்க்கெட்டுக்கு வந்துருச்சு. அப்படியுமே இந்த டாக்டர் வந்து கன்வின்ஸ் ஆகல. அது எப்படி நீங்க மார்க்கெட்ல திரும்பி விடுவீங்க, இதை வந்து நீங்க நிறுத்தியே ஆகணும்னு அவங்க பயங்கரமா வந்து இந்த சோஷியல் மீடியால இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது, நிறைய டாக்டர்ஸை கூப்பிட்டு ப்ரொடெஸ்ட் பண்றது, அந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு விக்டரி கிடைச்ச மாதிரி இந்த அக்டோபர் 15 வந்து அபிஷியலா இந்த FSSAI சொல்லிட்டாங்க, இனிமே வந்து இந்தியாவில் இந்த ORSL வந்து விற்கவே கூடாது, எல்லாமே பேன் பண்ணும். இனிமே நீங்க குடிக்கிறதுனா ORS மட்டும் தான் வந்து எல்லா மெடிக்கல் ஷாப்லயும் இருக்கணும், டாக்டர்ஸ்மே அதை தான் பிரிஸ்கிரைப் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துச்சு.